கோகுல் அந்த வண்டியில் டீசல் எவ்வளோதுன்னு பாரு. சிரிப்பு தான். உதடு வேறு வீங்கி போச்சு. என்ன கர்மமோ யாருக்கு தெரியும். பிளிம்பாவுதா பிளிம்பாவுதா போய் டீசல் அடிச்சுட்டு ஓடு. ஒரு 2000 டீசல் அடிச்சுட்டோம். நான் சோறு சாப்பிட்றேன்டா. நீ போய்ட்டு ஓடு. கேன்னு வச்சு தாங்க முடியுமானாலும் தாங்கி கொண்டு வந்துடுறியா? சிரிப்பா பாரு. உதடு வேறு ரொம்ப பெருசாகுது. அங்கே மாட்ட முடியாது. 10 லிட்டர் கேனு தாண்டா அங்கே மாட்ட முடியும். கேனு உடச்சிட்டின்னா அது எங்கள் அப்பா காலத்து கேனு. அவ்வளோதான் மாவனா நீ. அது முன்னாடி வச்சுக்கிட்டு போகிறதுக்கு என்ன பண்ணுது? டீசல் பிடிச்சிக்கிது அதில் மாட்டிட்டு வந்துடாது. அல்ல சோழி முடிஞ்சு போச்சு. 2000 ரூபா சியான கேனு. நான் அடிச்சது கேட்பாங்க. அண்ணன் கொடுப்பான்னு சொல்லிட்டு வந்துரு. நான் படிச்சுட்டு வந்தேன் 1000 ரூபா. இந்தாண்டா அங்கே வச்சு இப்படி தூத்துவேன். சின்ன பணாய் ஒன்று எடுத்துட்டவா. புது பணாய் எங்க? பழசு காசு கட்டுறானுங்களா? சரி பணாய் எடுத்துருவா. கீழே வைடா. பணாய் எடுத்துருவா. நேற்று அறுத்தி எங்க தொலைவு? டெய்லியும் ஒரு பணாய் இருக்கிறதே வேலையாக போச்சுடா உனக்கு. முடிகள்ட்டு தண்ணி தரம் கழுவாது. அது என்ன ஆயில் தானே? ஆயில் பஸ் தானே அது. என்ன பண்ணுது? வா முடி தர. சுண்டுக்கு வேற பெரிய பிரச்சனையா. குடும்ப பிரச்சனையாடா அது. வயிறு பிரச்சனைடா. ரொம்ப பிரச்சனையா. எவ்வளோ கிடைச்சா? 2000. நான் ஊத்துனா எங்க ஊத்துது? கையா நடுங்குது. ஓட்டர் அடிச்சுனா நாய் கொஞ்சம் அகலமாக இருந்தா போனாலு. தாத்தா வள ஓட்டணுமா? எந்த தாத்தா? ராமசன் தாத்தா. சென்னை ஒரு சாப்பாடு போட்டு நல்லா ஓட்டணும். ஒரு சாலுக்கா நீங்கள் 3.5 மணி நேரம் ஆகி போச்சா? இது சரி போதும் மூட. டைம் ஆகுது. வந்து அந்த வண்டி ஒருத்தோட தொடச்சி விட்டுருந்துருக்கலாம்ல. சுட்டியா? சரி ஏமா தொடச்சான வண்டியா? யாரு தெரியுமா? இங்க நிமனது ஜானிக்கிட்டு பயணத்து ஒரு சின்ன வெயிலுக்குதா சேட்டு விடு தெரியுமா? சரி ஒரு ஊற்றி விடு. பாட்டில் தண்ணி ஊற்றி விடு. கொண்டா சீக்கிரம். அதே பாட்டில் எடுத்துடா.
அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? எடுப்பலாம், நான் பைக்கில் வரேன். கோவில் வந்துட்டு என்ன பண்ணுற? பைசன் பைக்கு காற்று 20 பிடிச்சிக்கிட்டு போகிற பெரிய வீலுக்கு அந்த கல்லை எடுத்து போட்டு போ. திரும்பி கல்லை அங்கேயே கொண்டுகிட்டு போயிடாத. ஆ ஓடும் ஓடும். டீசல் புகையா போகுது. பணம் நீ போ, அங்க தளவுக்கு போ. போகல. ஃபஸ்ட்டு 2 வீல் டிரைவில் ஒரு சுற்று நல்லா ஆழமாக பிடி, வண்டி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அப்புறமேட்டு 2வது சாலுக்கு 4 வீல் டிரைவ் ஆன் பண்ணி ஓட்டி பார்க்கலாம். 2வது சுற்றுக்கு M3யில் 13 RPM கொடுத்துக்கா. உனக்கு மட்டும் கீர் ஏன்டா பிடிச்சிட்டு இல்லை எடுத்துக்கிட்டு இருக்கிற? நல்லா ஆழமா விடு, எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ப்ரோ இது 2 வீல் பெர்ஃபார்மன்ஸ் இது எப்படின்னு பாருங்க. 4 வீல் டிரைவ் ஆஃப் பண்ண. இப்போ விடு, நல்லா அழுத்தி பிடி ப்ரோ. தான் 2 வீல் டிரைவோட பெர்ஃபார்மன்ஸ். அப்படியே 4 வீல் டிரைவ் ஆன் பண்ண. பார்த்துக்கிட்டீங்களா? இதுதான் மேட்ரு. 4 வீல் டிரைவில் கொடுக்குற டெப்த்து ஆழம் 2 வீல் டிரைவில் கொடுக்க முடியாது. இது எங்களுக்கே இதனால வரலன்னு தெரியல. இந்த வண்டி எடுத்த வாட்டி தான் ஏதோ புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். போகல. அதனால் 4 வீல் டிரைவில் யூஸ் ஓட்டிவிட்டே எங்களால் இப்போ 2 வீல் டிரைவில் ஓட்ட முடியல. இது அப்படி என்ன காரணம்னா, இது டெப்த் அருமையாக இருக்குது, வண்டி ஓட்டுறது அருமையாக இருக்குது. 3வது கீர் போட்டுக்கடா. 3 போடுறா. 3வது கீர் தானே போட்ட? 3வது கீர் தானே போட சொன்னேன். அப்பி விடுவேன். மேல ஆள் பிடி. ஒயர் கலப்பை ஹைட் பண்ணு. தூக்கி பிடிணும். தூக்குடா என்ன கலப்பியா? மேட்டுக்காட்டுக்கு ரொம்ப ஓவராக டெப்த் கொடுத்து ஓடுறோம். உங்களுக்கு வீடியோக்கோசரம் தான் காட்டணும்னு வச்சுக்காங்களேன். இதே பாருங்கள், இன்னும் டர்னிங்கெல்லாம் இன்னும் எப்படி சொல்கிறது, நல்லாவே பிடிக்க மாட்டேங்கிறான். வண்டி எவ்வளோ லோட் ஆகுது மெல்லுது பாருங்க. ஒரு நம்பர்கள் கேட்டிருந்தாரு, ஏன் ப்ரோ 415 தூக்கி பிடினா
ரேஸு கொஞ்சம் வர ரேஸு எவ்வளோக்கு ரேஸு 13 தானே வைக்க சொன்னேன். டேய் 13 வச்சு M3 ஓட்டுன்னு சொன்னேன். பஸ் என்ன சொல்றேன்னு காதில் வாங்கிட்டு ஓட்டு. ஒரு நண்பர்கள் கேட்டிருந்தாங்க ப்ரோ, என்ன கேட்டிருந்தாருன்னா ரீபெல்ட் போடுங்க ப்ரோ 415ன்னு. ரீபெல்ட் போடலாம் ப்ரோ, வேணாம்னு சொல்ல. இன்றைக்கி வந்து புது டயர் 13 சைஸ் வந்து 40 ரூபா வருது. ரீபெல்ட்டு அப்ராக்சிமெண்ட்டாக இங்கே வந்து MRFல போட்டால் வந்து 25 ரூபாய்க்கு பக்கமாக வந்துடுது. மேலே 5000 தான். ரீபெல்ட்டு ஒரிஜினல் டயரில் பாதி லைஃப் தான். என்ன காரணம்னா அது வந்து அவங்க யூஸ் பண்ணுறது வந்து தேர்டு குவாலிட்டி லப்பர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஆதியில் நாங்கள் அப்படி தான் ப்ரோ எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தோம். அதனால் அது கூட்டி கழித்து பார்த்தா ரீபெல்ட் போடுறது எங்கள் ஏரியாவுக்கு ஒன்றும் செட் ஆகலை. மரம்னு ஓடிடுது. கேஷிங் டயர் எடுத்து போட்டால் வண்டிக்கும் ஒரு மரியாதை, லைஃப்பும் நல்லாயிருக்கும். அதனால் வந்து கேஷிங் டயர் தான் பெஸ்ட்டு ப்ரோ. உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள், ரீபெல்ட்டு பெஸ்ட்டா கேஷிங் டயர் பெஸ்ட்டான்னு சொல்லுங்கள். நமக்கு தெரிஞ்சது கேஷிங் டயர் தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். எந்த கம்பெனி டயராக இருந்தாலும் கேஷிங் டயராக இருந்தால் லைஃப் அருமையாக இருக்கும். ரீபெல்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக சரசரன்னு தேஞ்சு போயிடும். யார் டயர் எடுத்தீங்கனாலும் சரி, டயரில் வந்து மேனுஃபேக்சரிங் டேட் போட்டிருப்பாங்க. இந்த வருஷம் அதை அந்த லப்பராக பார்த்து எடுங்க. போன வருஷம் லப்பரெலாம் பார்த்து எடுக்காதீங்க. டயர் ஏன்னா காய்ச்சல் இருக்கும். இந்த வண்டிக்குன்னு இல்லை, டிராக்டருக்குன்னு இல்லை, எந்த வண்டிக்காரனுமே வந்து இன்றைக்கி நிற்கிற நிலைமையில் பழைய ஸ்டாக்கடு டயர் எடுக்க மாட்டாங்க. ஒரு 1000-500க்கு ஆசைப்பட்டு ஸ்டாக்கடு டயர் எடுத்தோம்னா அதில் என்ன ஒரு பிரச்சனைனா சீக்கிரம் தேஞ்சு போயிடும். லப்பர் தானே காயும். இதே வண்டி எடுத்த புதுசில் பாருங்கள், டயர் வந்து தேயாது, பொறுமையாக தான் தேயும். இதே 2-3 வருஷம் ஆகிட்டா சீக்கிரம் தேஞ்சு போன மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு தேயாத மாதிரி இருந்துச்சு, படப்படம் தேஞ்சு போச்சுங்கிறோம்ல. அது உண்மையான காரணமே என்னென்னா லப்பர் தேய அதோட தன்மை குறைஞ்சி போயிடும். அதனால் யார் எடுத்தாலும் சரி டயர்லேயே போட்டிருப்பாங்க என்ன வருஷம் மேனுஃபேக்சரிங்னு. அந்த மேனுஃபேக்சரிங் பார்த்து எடுங்க. இவ்வளோ பணத்தை கொடுத்து எடுக்கிறோம், அவனுங்களுக்கு என்ன விற்றா போதும் அப்படின்னு நினச்சிட்டு எந்த கம்பெனிக்காரனாக இருந்தாலும் போயிடுவான். ஒரு 1000 ரூபா கம்மியாக வைப்பான் பழைய ஸ்டாக்குன்னு. அது வந்து நிறைய பேர் யோசிக்க மாட்டோம். இத்தனை பேர் யார் வந்து டயரில் வந்து மாடல் பார்த்து புது டயர் வண்டிக்கு எடுத்து போட்டிருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை ப்ரோ, எந்த டயர் வேணாலும் எடுத்து போட்டாலும் ஒரே லைஃப் தாங்கிற நீங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஆனால் நாங்கள் ஓட்டி பார்த்த வரலாம் வந்து எப்படி சொல்கிறது, பழைய டயர் எடுத்து போட்டால் சீக்கிரம் மரம் தேஞ்சு போயிடும். அதே மாதிரி பேட்டரியும் அப்படி தான். இப்போ 2024 இந்த வருஷம் ஸ்டாக்கட் பேட்டரி எடுத்து போடுங்க. அதுதான் வந்து நல்ல பையனுக்கு அடையாளம். பழைய ஸ்டாக்கட் பேட்டரி எடுத்தீங்கன்னா அவங்க கொடுக்குற 18 மாதம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, அது முடிஞ்சோடனே பேட்டரி போயிடும். பெரிய கடையெல்லாம் அது மாதிரி இருக்காது ப்ரோ. ஏன்னா அவன் ஓட்டுறதே பார்த்தீங்கன்னா எப்படி ஓட்டுவான்னா ஃபஸ்ட்டு பழைய பேட்டரியெல்லாம் 6 ரூபா தான் ஓட்டிவிடுவான். இதே கொஞ்சம் சின்ன கடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அவன் ஒட்டுக்கோ ஒரு 10 பேட்டரி எடுத்துகிட்டு வரானா அது வந்து வருஷ கணக்கில் வச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து பேட்டரி பூச்சியாக தான் இருக்கும். அதில் இருக்கிற செல்லோட எனாமெல்லாம் கொஞ்சம் பவர் குறைஞ்சி போயிடும். அதனால் மேக்ஸிமம் டயரு பேட்ரி இது ரெண்டுமே வந்து அந்தந்த வருஷத்தில் வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் ஸ்டாக்கட் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அருமையான மைலேஜ் எதிர்பார்க்கலாம், லைஃப் எதிர்பார்க்கலாம். வேறு எதுவுமே வந்து மாடல் பார்த்து வாங்க தேவையில்ல. ஆனால் இந்த ஃபேர் சைடத்தில் வாங்கும் போது டயரும் பேட்டரியும் கம்பல்சரி அந்த வருஷத்தோடு தான் பார்த்து வாங்க. டயரில் வந்து என்ன மாதம் என்ன வருஷம்னு போட்டிருப்பாங்க. பேட்டரியிலையும் பாருங்கள் என்ன மாதம் என்ன வருஷம்னு கிளியராக போட்டிருப்பாங்க. அது வந்து வருஷம் வந்து கால்குலேஷன் பண்ணி தான் பார்க்கணும். அது அவங்களே கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க. பேட்டரி என்ன மாடல்னு கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. ஏபிசிடி வரும், அதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். 24னா வெறும் 24 மட்டும் தான் இருக்கும், 2024 இருக்காது. அதனால் பார்த்து எடுங்க, அது நல்லாயிருக்கும். மித்தபடிக்கு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரோ கேட்டிருந்தார் ஏன் டாப் போடலன்னு. டாப் போடலாம் ப்ரோ, இது எங்களுக்கு சீசன் டைமு. இந்த டைமில் போய் டாப் போட்டுக்கிட்டு இருந்தால் ஓட்ட முடியாது. இதே பார்த்தீங்கன்னா ஒரே மட்டும் மழை பெஞ்சு எல்லோரும் ஒரே நாளில் ஓட்டுற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் டாப் போகிறதுக்கு இன்னொரு 20 நாள் ஆகும் ப்ரோ. டாப் வீடியோ எங்கள் சைடு இது குரங்கு டாப்பு. இந்த டாப் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நாங்கள் என்ன பைப்பு என்ன திக்னஸில் பைப் எடுத்து போட்டு யூஸ் பண்ணுறோம், எப்படி ஃபிட் பண்ணுறோம் என்னன்னு உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நான் டாப் எடுக்கும் போது டாப்புக்கு பைப் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே என்ன காஸ்ட்டு, எவ்வளோ துணி எடுத்து வச்சதுலேருந்து லேபர் காஸ்ட்டு எவ்வளோன்னு எல்லாம் கிளியராக விலாவரியாக போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள். ஏன்னா இது மாதிரி விஷயம்லாம் நீங்கள் விரும்ப மாட்டேங்கிறீங்க. ஒன்லி வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் எதிர்பார்க்குறீங்க. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது,
ஓகே ப்ரோ. வண்டி இன்ஜின் வந்து இப்போ 200 மணி நேரத்துக்கு பக்கமாக ஓடுது. ஆயில் சர்வீஸ் 100 மணி நேரத்தில் பண்ணியிருக்கணும், இன்னும் பண்ணலை. என்ன காரணம்னா அங்கே சீசன் டைம், அதனால் எங்களால் போய் ஆயில் சர்வீஸே பண்ண முடியல. இந்த 2 நாள் கழித்து தான் வந்து கம்பெனியில் கொண்டு போய் விட்டு ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு வரணும். ஏன்னா இதை வந்து நம்ம முதல்ல நம்ம பண்ண முடியாது. மீதி வண்டிலாம் நம்ம பண்ணிக்கலாம், இந்த வண்டி கம்பெனியில் நான் கம்பெனியில் ஆயில் சர்வீஸ் பண்ணுறது நான் வீடியோ எடுத்து போடுறேன், என்ன எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு. ஃப்ரெண்டு 4 வீல் டிரைவுக்கும் இன்ஜின் ஆயில் ரெண்டும் கம்பல்சரி மாற்றணும்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் வந்து கம்பெனிக்கு போகும்போது நான் ஆயில் சர்வீஸ் வீடியோ எடுத்து போடுறேன். மித்தபடிக்கு வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. டயர் மட்டும் ஒரிஜினல் தான் எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுது. உங்கள் மனசுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள், அது மாதிரி பார்க்கலாம். நான் கூட ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் கேள்விப்பட்ட வரல ரீபெல்ட் வந்து ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு எங்கள் ஏரியாவில் யாருமே டிராக்டர் காரெலாம் இப்போலாம் யாருமே இது ரீபெல்ட்டு விரும்புறதில்ல. ஃப்ரெண்டு வீல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்களும் விட்டுட்டாங்க. ஏன்னா காஸ்ட் அதிகம் ப்ரோ, அதனால் விட்டுட்டாங்க. அதனால் நீங்கள் எது நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகே ப்ரோ, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், திருத்திக்கலாம். பாய். வரப்பு கிறப்பு எல்லாம் ஒரே மெனையா ஓட்டு. இன்னும் எப்படி சொல்கிறது ப்ரோ, இன்னும் பையனுக்கு வந்து இன்னும் ஃபுல் ட்ரைனிங்க்கு வரல ப்ரோ. இன்னும் ஒரு தனியாக வண்டியை கொடுத்துட்டோம்னா என்ன பண்ணுறான், வரப்பு ஓட்டி போடுறான். ரொம்ப டர்னிங்லாம் ரொம்ப கலப்பி தூக்கி பிடிச்சிடுறான். ஏன்னா மெயினாக வந்து ஓரம் பாரம் தான் ப்ரோ உழவே வேண்டும். ஏன்னா அதில் தான் வந்து அதிகமாக தலைமாடு வேலை செய்வாங்க, ஆளுங்க மம்டி போடுவாங்க, பாரு போடுவாங்க. அதுதான் வந்து டெப்த்து அதிகமாக கொடுத்து ஓட்டணும். இவன் வண்டி திணறுதுன்னு சொல்லி தலைமாடெல்லாம் தூக்கி பிடிச்சிக்கிறான். அதனால் தலைமாட்டுக்கு வந்து கம்பல்சரி வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி ஓட்டினா தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் ப்ரோ. இல்லைன்னா வந்து ஆகாது. அதனால் எப்படியும் இன்னும் 2-3 மாதம் ஆனால் தான் ப்ரோ நல்ல ட்ரைனிங் கிடைக்கும். இதுக்கு மேலே திட்டவும் முடியாது, ஏன்னா இதுக்கு மேலே திட்டினா அழுந்துருவான். நாள் ஆகணும், ஒரே முட்டாகவும் கசக்க முடியாது பையனை. நல்லா தான் ஓட்டுறான், ஓரளவு ஓட்டுறான். ஓரம் பாரம்லாம் இன்னும் கிளியர் பண்ணலை. எல்லோரும் லோடிங்கெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் கஷ்டமான இடத்துலலாம் ரிவர்ஸ் விட மாட்டேங்கிறான். ஈரமான இடத்துலலாம் போக மாட்டேங்குது. அவன் ஒரு பக்கம் திருப்புறான், வண்டி ஒரு பக்கம் போகுது. அதனால் பிரச்சனை இல்லை, ஓடுது. எடுக்கிறீங்க இது மாதிரி வண்டி சூஸ் பண்ணிங்கன்னா பைஷன் பைக் 4 வீல் டிரைவ் போங்க, 2 வீல் டிரைவ் போகாதீங்க. பூமி புத்திர இடத்த விட்டுருங்க. இனிமேல் இந்த இடத்துல எடுங்க. பூமி புத்திராலாம் வந்து கியர் பாக்ஸை ஸ்பீடு பண்ணி என்ன பண்ணிவிட்டான், வண்டியோட பிக்கப்பை குறைச்சிட்டான். கியர் பாக்ஸ் ஸ்பீடு பண்ண உங்களுக்கே தெரியும். கியர் எக்ஸ்டன் பண்ண ஸ்பீடு அதிகம் போக அதோட பிக்கப் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் இதில் வந்து ஆவரேஜான ஸ்பீடு தான் கொடுத்துக்கிறான். அதனால தான் இன்ஜின் வந்து ட்ராப் ஆகாது ஓடுது. மைலேஜ் இந்தளவுக்கு காட்டுது, இல்லைனா காட்டாது. வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான் ப்ரோ. வீடியோத்தோடு முடிச்சுக்குவோம்.